சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது தர்மன் படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த தர்மன் படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ட் பண்ணிட்டு வராரு. மேலும் இந்த தர்மன் படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து பல முக்கியமான பிரபலங்களும் நடிப்பதாக சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படம் அக்டோபர் 15ஆம் தேதி வெளியாகும் என சொல்லப்படுது. இந்த அக்டோபர் 15ஆம் தேதி உலகம் முழுக்க பிரம்மாண்டமாக வெளியாக போவதனால சன் பிக்சர்ஸ் இப்போவே இந்த படத்தோட ப்ரொமோஷன்கள் வேலைகளில் இறங்கிட்டாங்க. தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் இன்று வெளியாக போகுது. இதை கேட்க ரசிகர்கள் தற்போது ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த பாட்டோட ட்ரோல் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் நேரா ஃபர்தோக்கி தான் இந்த பாடலுக்கு நடனம் ஆடி இருக்கிறாங்க, தமன்னா இல்லை என சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது பார்க்கும்போது பூர்ணா தான் நடனம் ஆடியிருக்காங்க. ஏற்கனவே குண்டா இருந்த பூர்ணா நடிகை தொடர்ந்து குர்ச்சினி மாத்திரப்பெட்டி அப்படின்ற தெலுங்கு பாடலுக்கு மகேஷ் பாபுவோடு சேர்ந்து ஆட்டம் போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து தற்போது காவாலா பாட்டுக்கு நடனம் ஆடியிருக்காங்க. இது ரசிகர்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த வச்சிருந்தாலும் அலைல போலிலோ என கூலி படத்திலேயே பாட்டு போட்டுட்டாரேப்பா நம்ம அணி, இப்போ என்ன மறுபடியும் அலே போலேலோ அதை எடுத்துகிட்டு வந்து அல்லே போலேலோ அலையில போலேலோ என திருப்பி மாற்றி போட்டு வச்சிருக்காரே, இது உனக்கே நியாயமா அணி என ரசிகர்கள் தற்போது கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து நேற்று பூர்ணா இந்த பாட்டில் ஆடும் நடனத்தை காமிச்சிருந்தாங்க. என்னதான் பூர்ணா நடனம் ஆடத்தை காமிச்சாலும் ரசிகர்களுக்கு இந்த பாட்டு திருப்தி இல்லை என சொல்லப்படுது. ஏற்கனவே ஒரு புறம் கூலி படத்தில் அனைவரும் கிளாஸஸை கையில் வச்சுட்டு ரஜினி அண்டாவை கவுத்து விடுவார். அதே போல தான் இந்த பாட்டிலையும் ஃபஸ்ட்டு லுக்குக்கான சிங்கிள் விட்டுருந்தாங்க. அதில் அனைவரும் கிளாஸஸை கையில் வச்சுட்டு கையில் ரஜினிகாந்த் அவர்கள் அண்டாவை தள்ளி விடுற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இதுவும் அதே மாதிரி பாடம் எடுக்கிற பாட்டோ என ரசிகர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து அலே போலேலோ இந்த பாட்டோட டியூனை எங்கிருந்து எடுத்தாரு என ரசிகர்கள் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பழைய தேவாவோட கானா பாட்டு தான் இந்த பாட்டு என ரசிகர்கள் தற்போது இந்த பாடலையே எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்றத காமிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் டியூனை பார்த்தீங்கன்னா வரான் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே அந்த டியூன்லேருந்து எடுத்திருக்கார் எனவும், இன்னொரு பக்கம் கருப்பு படத்தில் இடம்பெறக்கூடிய கிளைமேக்ஸ் காட்சி பாடலில் இருக்கிற டியூனை அப்படியே அனிருத் சுட்டுட்டார் எனவும், ஆரம்பிக்கும் போதே ஜெயிலர் 2 படத்துக்கான எதிர்பார்ப்பு இருக்கும்போதே இப்போவே ரசிகர்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயிலர் 2 படம் தேருமா தேராதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.